ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்னா ஒழுக்கமுடைமை பொறையுடைமை பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஸாக இன்னைக்கு வந்து 8 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்ன டாபிக்ஸ்னால் ஒழுக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்து, ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல்வகை, அவை, எஞ்சாமை, கண்ணோட்டம். ஓகேங்களா? நான் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஊக்கமுடைமை. ஓகேங்களா? உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையாரும் மற்ற. நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் இல்லைனாலும் ஊக்கம் இருந்தாலே எந்த பொருளாக ஊக்கம் இருந்தாலே போதும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பார்த்தோன்னா என்னதான் செல்வம் இருந்தாலும் அவங்க கிட்ட ஊக்கம் இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும். நம்ம கிட்ட மன உறுதி இருந்தாலே போதும், நம்ம கிட்ட எந்த பொருளும் அது வந்து நீங்கி விடாம நிலைத்து நிற்கும். ஓகேங்களா? ஆக்கம் இழந்தோம் என்றே அல்லாவர் ஊக்கம் உருவந்தம் கைதுடையார். நம்ம கிட்ட ஊக்கம் அப்படின்ற ஒரு கைப்பொருள் இருந்தாலே போதும், செல்வத்தை நம்ம எந்த காலத்துல இழந்தாலும் அது வந்து நம்ம இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு கஷ்டம் நம்மளுக்கு இல்லாம அதை வச்சு நம்ம இன்னும் மேல போவோம். ஓகேங்களா? செல்லும் அகைவில்லா ஊக்கம் உடையான் நுழை. ஓகேங்களா? சோர்வு இல்லாத அவங்க கிட்ட வந்து எவ்வளவுதான் ஊக்கம் உடையவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சோர்வே இருக்காதான். அந்த சோர்வு இருக்கிறவங்கள வந்து அதை வழிநடத்தி போற மாதிரி அந்த ஊக்கம் இருக்கிற வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குளத்துல ஒரு நீர் இருக்குன்னா அந்த நீர் அளவு எவ்வளவு இருக்கும் அவ்வளவுதான் அந்த பூக்களும் பூக்கும். அது போல அவங்களோட மனசுக்குள்ள எவ்வளவு ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கை உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வில்லல் மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்து. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைக்கிறதே நம்ம பார்த்தோம்னா உயர்வா நினைக்கணுமா. அந்த உயர்வு கைவிட்டாலும் நம்ம நினைக்கிறத மட்டும் எப்பவுமே கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சிதைவிடத்து ஒல்கார் உறவூர் புதையம்பின் பட்டுப்பாடுன்றும் களிறு. நம்ம கிட்ட உடல் முழுதும் அம்புகள் வந்து துளைக்கப்பட்டாலும் யானை வந்து உறுதி தளராம அதோட பெருமை நிலைத்து நிற்கும் இல்லைங்களா? அது போல நம்ம கிட்ட ஊக்கம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு அழிவு வந்தாலும் ஊக்கம் வந்து இழக்காம அது வந்து ஊக்கம் எப்பவுமே இழக்காம இருந்தோம்னா அது வந்து தம் பெருமையை நிலை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உள்ளம் இல்லாதர் எய்தர் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. ஊக்கம் இல்லாதவருக்கு வந்து பிறர் எவ்வளவுதான் செஞ்சாலும் அவங்களோட மன உயர்வு மட்டும் பெற மாட்டாங்களாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பரியது கூர்ங்கோட்டுத ஆயும் யானை வெளுவும் புலிதா குறின். யானை வந்து பெரிய உடல் கொண்டாலும் அதனோட கொம்புகள் பார்த்தீங்கன்னா கூர்மையா இருக்கும். புலி வந்து தாக்குனாலும் அதனால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைங்களா? அதுதான். ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலர் மரமக்கள் ஆதலே வெறு. ஒருத்தனுக்கு ஊக்கணுதான் அவனோட வலிமை, உறுதியான வலிமை அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாதவங்க பார்த்தோம்னா மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. நம்ம என்னதான் இல்வாழ்க்கை நடத்தினாலும் பொருள்களை சேர்த்து பாதுகாத்தாலும் விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வரானா அவங்கள போற்றி அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறோமோ அதை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விருந்து புறத்தாத தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்றென்று. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து விருந்தர் வந்திருக்காங்க, அவங்கள வெளியே நிக்க வச்சு அவங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்காம நாம மட்டும் சாப்பிட்டோம்னா அது வந்து மருந்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வருவிருந்த வைகளும் ஒம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று. என்ன, நான் நாள்தோறும் வந்து ஒருத்தர் விருந்தினர் வந்து தேடி வராங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கள போற்றி அவங்க துன்பப்படாம அவங்களுக்கு துன்பப்படாம அவங்களுக்கு எல்லாமே செஞ்சோன்னா அந்த எந்த துன்பம் அவங்களுக்கு வந்தாலும் அவங்களோட இல்வாழ்க்கைக்கு எந்த துன்பமும் வந்தாலும் அது இல்லாம காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அகனம் மருந்து செய்யால் உரையும் முகமணர்ந்து நவ்விறந்து ஒம்புவான் இல்.
நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரவங்க அப்படின்னா நம்ம முகமலர்ச்சியோட அவங்கள கூப்பிட்டோம்னா நம்ம வீட்டில் பார்த்தோம்னா திருமகள் எப்பவுமே குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா விருந்தினரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிடும்போது அவங்கள போற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம நிலத்துல எதுவுமே விதிக்காமலே விதிக்கும் அந்த இன்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இன்பம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நவ்விருந்து வானத்தவருக்கு. ஒருத்தர் வந்து செல்லும் விருந்தினரையும் போற்றி வரும் விருந்துவரையும் எதிர்பார்த்து வானம் தேவருக்கு நல்ல விருந்தினர் ஆவான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 7வது இணை துணை தென்ப தொன்றில்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன். ஒருத்தவங்க வந்து விருந்தோம்பலாகி விழுவின் பயன் வந்து பார்த்தோம்னா இவ்வளவு இவ்வளவு அப்படி இவ்வளோ அவ்வளோ அப்படின்லாம் இல்லாமல் அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை விட அதிகமாக கொடுத்தோம்னா அதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பரிந்தோம்பி பற்றேற்றம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்பட்டதர். அப்படின்னா ஒரு பொருளுக்காக நம்ம வருந்தி அது போய்விட்டதே இது போயிடுச்சா அப்படின்னு எதுவுமே திங்க் பண்ணாமல் நம்மளை நம்பி ஒருத்தர் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே செய்யணும். அது வந்து பேணி பேணி அந்த வேள்வியில் ஈடுபடாதவரை யாவர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உடைமையுள் என்மை விருந்தோம்பல் ஓம்பம் மடைவை மடைவார்க்கண் உண்டு. பொருள் நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ நம்ம கிட்ட யார் வந்தாலும் அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. மோப்ப குலையும் அனிச்ச முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. நான் என்னதான் இப்போ வந்து ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம வந்து முகத்தை வந்து கோவமா இல்லைன்னா ஏதாவது ஒரு மாதிரி வச்சோம்னா அந்த அனிச்ச மலர் மோந்தவுடன் வாடி விடுமல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அறத்தின் பால் ஈடுபாடு கொண்டு அதன்படி செயல்படுறவங்களுக்கு பார்த்தோம்னா சிறப்புகளும் செல்வமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அறத்தினும் ஓங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலே ஓங்கிலை கேடு. நம்ம அறத்தை போல உயர்வு தருவது வேற எதுவுமே இல்லை. அதனால அந்த அறத்தை வந்து நம்ம மறுக்காம அதை மறுத்தாலே நம்மளுக்கு வந்து உயர்வும் இல்லை கேடுதான் அதனால வரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உள்ளும் வகையான அறிவினை ஓவாதே செல்லும் வாய் இளஞ்செயல் அப்படின்னு சொல்றாங்க. எங்கெங்க எப்படியெல்லாம் அறத்தை செயல்படுத்த முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செயல்படுத்துவதே நமக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மனதுக்கண் மாசிலன் ஆதன் அனைத்தன ஆகுல்லா நீரா பிறா. நம்ம மனதளவில் குற்றம் குறை எதுவுமே இல்லாமல் அறம் மட்டுமே வச்சுருந்தோம்னா நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே ஜஸ்ட் வேஸ்டாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அறம் இல்லைன்னா நம்ம செய்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் சடங்குகளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அழுக்கார அவவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் இயன்றது அறம். நம்ம கிட்ட உள்ளது அழுக்கு குணம் அளவற்ற ஆசை கடும் கோபம் வன்சொல் இந்த 4 இருப்பது அதெல்லாம் இருந்தாலே அது அறம் இல்லை. அதெல்லாம் இல்லாமல் இருப்பதே அறம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அன்றறிவோம் எண்ணாத அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நேரம் காலம் பார்த்து இது செய்யலாம், இது செஞ்சா இந்த டைம்ல கரெக்டா இருக்கும் அப்படின்லாம் இல்லாம காலம் கடந்து செய்யப்படும் அறமானது பயனில்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. அறுத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பல்லக்கில போறவனுக்கு செல்பவனுக்கும் அந்த பல்லக்கை சுமப்பவனுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அறியாமல் உணராமல் இருப்பதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அறமாகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா.
வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழியடிக்கும்கள். வாழ்நாளில் மற்றவர்களுக்கு செய்யும் நல்லவைதான் அந்த வாழ்நாளுக்கான பலன் அப்படின்னு சொல்றாங்க. அறத்தான் வருவது இன்பம், அறத்தான் வருவது இன்பம், மற்றெல்லாம் புறத்தா புகழும் இல். அறச்செயல்கள் செய்வதால் அந்த செயல்கள் அறத்தால் செய்தால்தான் அதுல கிடைக்கிற இன்பம் தான் நம்மளுக்கு செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து இன்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றனால வரும் புகழோ இல்லை செல்வமோ அது எல்லாமே நம்மளுக்கு இன்பமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. செயற்பால தூரும் அரணை ஒருவருக்கு உயர்பால தூரும் பழி. ஒரு அறத்தின் அதன் வழியா செயல்படும் ஒவ்வொருவருக்கும் அதன் மூலமா பிறவற்றால் ஏற்படும் பழிகளும் உயர்வை தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஈகை. ஈகை 23வது அதிகாரம். ஓகேங்களா. வரியார் குன்றிவதே ஈகை மற்றெல்லாங்கு குறி எதிர்ப்பை நீரா துளைத்தேன். நம்ம கிட்ட இல்லாத அவங்களுக்கு வழங்குவதே ஈகை பண்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பிறரிடம் எதிர்பார்த்து கொடுப்பது ஈகை அல்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நல்லார் எனிங்கு கொள்ளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நம்ம பிறர்கிட்ட இருந்து நல்வழியில பெற்றிருந்தாலும் அது தீமையானது. ஓகேங்களா. மற்றவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா மற்றவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம அவங்களுக்கு கொடுப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இல்லெனினும் இப்பாம் உரையாமை ஏதல் குலனுடையன் கண்ணேயுலா. தமக்குள்ள இருக்கிற வறுமையை துன்பத்தை காட்டிக்காம பிறருக்கு நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு உயர்ந்த பண்புடையவரிடம் மட்டுமே காணப்படும். பாத்துன் மறியவளை பசியனும் தீப்பினி தீண்டல் அரிது. தாம் பெற்ற உணவை பிறருக்கு பகிர்ந்து உண்ணும் நல்லவர் பசி என்னும் கொடிய நோய் எளிதில் அணுகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஆற்றுவர் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவர் ஆற்றலின் பின். தாம் பசியை தாங்கி கொண்டு நோம்ப கும்பிடுறதை விட பசி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றார் ஆழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. வறியவர்களின் கொடிய பசியை போக்க ஒருவன் தான் செல்வத்தை பாதுகாப்பு சேமித்து வைப்பதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாங்க. ஈவருள் எல்லாம் தலைப்படுவார் ஈவர் இளரெனின் இல்லை நிலை. ஈகை செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைவரிடத்திலும் மதிப்பும் சிறப்பும் பெறுவாங்க. ஈகை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அத்தகைய நிலை எதுவுமே இருக்காது. அவங்க கிட்ட எந்த ஒரு மதிப்போ சிறப்போ இருக்காது. ஈத்துவக்கும் இன்பம் அணியார்கோள் தாமுடை வைத்திலக்கும் வன்காணுவர். தம்மிடம் இருக்கும் செல்வத்தை பிறருக்கு மகிழ்ந்து ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அது நம்மளுக்கு இன்பத்தை அறியாமல் செல்வத்தை சேர்த்து வைத்து பின்னர் இழக்கும் கடுமையாக மனம் கொண்டவர் ஆவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இருத்தலி நின்னரது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உழல். பிறருக்கு அவங்கள திட்டுறதுக்கு பதிலாக நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதுடன் பிறர் பகிராம நம்மளே சாப்பிட்டோம்னா அது ரொம்ப சாதலின் இன்னாதில்லை இனி தூதும் ஈதலையே யாக்கடை. இது பார்த்தோம்னா இருப்பை விட கொடிய துன்பம் அப்படின்னா பிறருக்கு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதை விட இருப்பதே இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெரியாரை துணை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெரியாரை துணைக்கோடல். ஓகேங்களா. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ள. நம்ம அறிவிலும் ஒழுக்கத்திலும் வயதிலும் பெரியவர்களோட பெரியவர்களின் நட்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவர்களின் அப்படின்னா அவங்க குணத்துல பெரியவரின். ஓகேங்களா. உற்றுநோய் நீக்கி உற ஆமை முற்காக்கும் பெரியார் பேணி கொள்.
தமக்கு வந்து துன்பத்தை நீக்கி துன்பம் வராதவாறு காக்கும் திறமையுடைய நட்பு வந்து நம்ம அவங்களோட நட்பு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி பெரியாரை பேணி தமர கொள்ளல். அறிவு மிக்க பெரியார்களை உருவாக கொள்ள வேண்டும். அதுவே ஒருவர் பெற வேண்டிய பேறுகளுள் அரிய பேராகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தம்மிற் பெரியார் தமர ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மை விட அவங்க வந்து அறிவிலும் அனுபவத்திலும் சிறந்ததாக இருக்கும் அந்த நட்பை வந்து எடுத்தோம்னா நம்ம எல்லா வலிமைகளிலும் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சூழ்வார் கண்ணாக ஒழுங்கலன் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். நம்ம வந்து ஒரு தக்க வழியை ஆராய்ந்து கூறும் பெரியோர் வந்து கண்ணாக கொண்டு நட்பை வச்சோம்னா நம்ம மன்னவனுக்கு அரணாய்வு எளிதாக தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தக்கார் இனத்தாய் தானொழுக வல்லானை சிற்றூர் செய்கிடந்தது. பெரியவர்களோட துணை கொண்டோம்னா பகைவர்களால நமக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். தவறுகளை வந்து சுட்டி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நட்பை வச்சோன்னா நம்மளை அழிக்க எவராலும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இளங்கெடும். தவறுகளை சுட்டி காற்ற பெரியவர் துணை வந்து நம்ம மதிக்கலைன்னா பகைவர் இல்லை என்றாலும் நாமளே இறந்துடுவோம், நாமளே அழிந்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. முதலில்லாருக்கு அது வந்து சேர்த்திருந்தோம். முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதகணமம் சார்பில்லாருக்கு இல்லை நிலையர். நம்ம கிட்ட முதலீடு இல்லைன்னாலும் வணிகருக்கு வந்து எந்த ஊதியமும் இல்லை இல்லைங்களா. அது போல நம்ம பெரியார் துணை இல்லைன்னா நன்மை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்து தீமைத்தை நல்லார் தொடர்கை விட. பெரியவரோட நட்பை கைவிடுவது பார்த்தோம்னா பலரை வந்து பகைத்து கொள்வது போல பல மடங்கு தீமை தரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வினை செயல் வகை. சூழ்ச்சி முடிவு துணை வெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு. நம்ம ஆராய்ந்து என்ன செய்யணும்னா அதுக்கு வந்து ஒரு எல்லை அப்படின்னு வச்சிருக்கணும். ஓகேங்களா. அப்போதான் அந்த துணிவு வந்து கால் தாழ்த்தி நிற்பது குற்றமாகும். அந்த அந்த எல்லை அப்படின்றதுக்குள்ள முடியறதுக்குள்ள நம்ம அதுக்குள்ள லிமிட் இருக்கும் இல்லைங்களா, அது லிமிட்ல என்ன செய்யறோமோ அது எல்லாமே கரெக்டா செய்வோம், இல்லைன்னா குற்றமாயிடும். நம்ம போய் செய்யாததெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதனால எல்லாமே லிமிட்டா செய்யணும். தூங்குக தூங்கி செயற்பாலு தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலந்தாழ்த்தி செய்ய தக்கவற்றை காலந்தாழ்த்தி செய்ய வேண்டும். ஓகேங்களா. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கிற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு பார்த்தோம்னா தூங்குற நேரத்துல தூங்காம நம்ம வந்து சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யும் நேரத்துல வந்து தூங்கிடுவோம், ஓய்வு எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்படி வந்து தாமதிச்சோன்னா நம்மளை விட சோம்பல் வந்து அந்த மாதிரி இருக்காம தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காத செய்யும் வினை. நம்ம வந்து என்ன செய்வோம், தூங்குற நேரத்துல தூங்காம வேலை செய்யற நேரத்துல ஓய்வு எடுக்கிறல அந்த மாதிரி இருக்காம நாம வந்து சோம்பல் எல்லாம் ஒரு இதாவே கன்சிடர் பண்ணாம நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து அப்போவே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஒல்லுவம் வாய் இல்லம் வினை நன்று ஒல்லாக்கள் செல்லும் வாய் நோக்கி செயல். நம்மளுக்கு வந்து செய்யத்தக்க வழிகள் எல்லாம் நல்லதே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் முடியும் பட்சத்தில் பார்த்தோம்னா எந்த வழியில் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம ஆராயாமல் ஏதோ ஒரு வழியில் போயிடுவோம். அதனால் அப்படி போகாமல் அதுக்கான ஒரு பாதையை இப்படி போனால் இந்த வேலை செஞ்சால் கரெக்டாக இருக்குமா, இதை பண்ணலாமா அப்படின்னு ஆராய்ந்து அந்த வழியில் நாடி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. வினைப்பகை என்றிடின் வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல திரும். செய்ய தொடங்கிய செயல் வந்து
ஒரு செயலை செய்வதற்கு வந்து நமக்கு பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். ஒரு செயலை செய்வதற்கு வந்து நம்மக்கிட்ட பார்த்தோம்னா பொருள் கருவிகள் காலம் செய்யும் முறை இடம் எல்லாமே இருக்கும். அந்த 5 வந்து கரெக்டாக நம்ம ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவும் இடையூறும் முற்றியாங்கும் எய்தும் படும் பயனும் பார்த்து செயல். ஒரு செயலை செய்வதற்கு முன்னே அதோட இறுதி நிலையும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அவங்க என்னன்னா அவற்றை எப்படி கடக்கணும், அதனால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றது இந்த மாதிரி ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. செய்வினை செய்வான் செய்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல். ஒரு செயலை செய்யறவன் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய முறை அது எப்படி இருக்கணும்னா அச்செயலின் உண்மையான இயல்பு அறிந்து அதை வந்து அதில் இருக்கிற கருத்தை வந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஏற்றுக்கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வினையான் வினையாக்கி கோடல் நினைக்கவுள் யானையால் யானையன் தற்று. ஒரு செயலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா மற்றொரு செயலையும் செய்து முடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 யானை இருக்குல்லைங்களா, ஒரு யானையை அடக்கணும்னா இன்னொரு யானையை கூப்பிட்டு வந்து அடைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யும்போது மற்றொரு வேலையும் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்தந்தே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். நண்பர் வந்து நல்ல செயல்கள் விரைந்து செய்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம வந்து நட்பை வச்சுக்கணும். அப்போது தான் நம்மக்கிட்ட பகைவர் அப்படின்றது அவங்கள அடக்கிறதுக்கான உதவி வந்து அடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பெரியர் உள்நடுங்கள் அஞ்சி குறைப்பெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. தம்மை விட சின்னவங்க கிட்ட போய் தனை குடியேறதை விட நம்மளை விட பெரியவர்கிட்ட பணிந்து உதவி பெறுவதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா அவையஞ்சாமை. அவையில் பேசும்போது அஞ்சாமல் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கோமோ அதை மட்டும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசினாலே அந்த திறன் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வகையிருந்து வல்லவாய் வாய்ச்சோரர் சொல்லின் தொகை அறிந்து தூய்மை எவருக்கு ஸ்பேஸ் வரும். ஓகேங்களா. நம்ம எங்கே எப்படி பேசணும் அப்படின்றது அறிந்து தூய்மையானவர்கள் அவையில் பேசும்போது சொற்களில் தடுமாற மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுவார் கற்றார் முன் கற்றான் சில சொல்லுவார். நம்ம வந்து என்னதான் கற்றிருந்தாலும் தான் கற்றவற்றை வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது தூய்மையா அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னவங்க தான் மிகச்சிறந்த கற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. பகையகத்து சாவர் எளியர் அரியர் அவையகத்த அஞ்சாதவர். போர்க்காலத்துல கூட அஞ்சாமல் போரிட்டு இறப்பவர்கள் பலர் இருக்காங்க. ஆனா வந்து அறிஞர்கள் நிறைந்த அவை அஞ்சாமல் பேசுபவர்கள் அரியர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கதான் போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் போர்ல சண்டையிட்டும் முடிச்சிடுவாங்க. ஆனா அறிஞர்கள் அவையில் வந்து அஞ்சாமல் பேசுறவங்களதான் போராட்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கற்றார் முன் கற்ற சில சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். கற்றோர்கள் முன் வந்து நம்ம என்ன கற்றிருக்கோமோ அதை வந்து அவங்களுக்கு சிறந்த அறிவையும் கற்றார் முன் கற்றா சில சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். கற்றவர் முன் வந்து தான் கற்றதை தெளிவாக நாம என்ன படிச்சிருக்கோமோ என்ன தெரிஞ்சிருக்கோமோ அதுவும் எடுத்து மற்றவங்க கிட்ட என்ன படிச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கோ அதுவும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றின் அளவிருந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. அவையில வந்து அஞ்சாம பேசுவதற்கு வந்து பார்த்தோம்னா தன் அறிவின் அளவையும் திறனையும் அறிந்து அதற்கேற்ப கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாளோடின் வன்கண்ணார் அல்லார்க்கு நூலேடின் நுண்ணவை அஞ்சுபவருக்கு. அஞ்சும் இயல்புடையவருக்கு பார்த்தீங்கன்னா வாளிருந்தும் பயனில்லை இல்லைங்களா. அது போல நுண்ணறிவு மிக்க அவையில் அஞ்சுபவர்களுக்கு கற்ற நூல்களாலும் பயனில்லை அப்படின்னு சொல்றாங்க. பகையகத்து பேடிகை பொல்பால் அவையகத்து அஞ்சுமவன் கற்றான் நூல். போர்க்களத்துல பார்த்தீங்கன்னா
பகையகத்து பேடிகை வெள்ளால் அவையகத்து அஞ்சும் அவன் கற்றணும். ஒருத்தன் வந்து போருக்கு போகிறாங்க, வந்து அஞ்சு நிற்பான். அப்போ வந்து அவன் கையில் இருக்கிற வாள் வந்து ஒளி வீசும் இல்லைங்களா, ஆனால் அந்த வாள் வந்து பயன் இல்லாமல் போயிடும். அது போல் வந்து அவையில் பேசும்போது யார் அஞ்சுவாங்களோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ படிச்சிருந்தாலும் கல்வி வந்து பயனற்றதாக போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, பல்லவை கற்றும் பயமில்லாரே நல்லவையில் நன்கு சில சொல்லாதவர். தான் வந்து பல நூல்கள் கற்றிருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல அறிஞர்கள் நிறைந்த அவையில் அவன் என்ன படிச்சிருக்கானோ அதை வந்து சொல்ல முடியலன்னா அவன் படிச்சும் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவெஞ்சுவார். நன்றாக கற்றிருந்தாலும் எல்லாமே அதே தாங்க. நன்றாக கற்றிருந்தாலும் நல்ல அறிஞர்கள் நிறைந்தவர்கள், பேச அஞ்சுபவர்கள், கல்லாதவர்களை கீழானவர்கள், படிக்காதவங்களை விட கீழானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உளரெனினும் இல்லாரோடு ஒப்பார் கலஞ்சி கற்ற சில சொல்லாதவர். கற்றிருந்தும் அவையில் அஞ்சி தாம் கற்றவற்றை தெளிவாக சொல்லலை அப்படின்னா அவங்க உயிரோடு இருந்தும் பயனில்லை, இல்லாதவர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கண்ணோட்டம். இதில் பார்த்தோம்னா இரக்கமுடைய பார்வையை மனிதனின் சிறந்த அழகாகும். இரக்கமுடையவர் உலகிற்கும் உயிர்களுக்கும் நன்மை செய்பவர் ஆவர். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, கண்ணோட்டம் என்னும் களிம்பெரும் காரிகை உண்மையில் உண்டி உலகு. உலகில் வாழுகிற மக்களுக்கு கண்ணோட்டம் எனப்படும் இரக்கம் அப்படின்ற ஒரு சிறந்த குணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணோட்ட துலகியல் அக்திலர் உண்மை நிலைக்கு பொறை. இரக்க உணர்வில் உலக வாழ்க்கை நடைபெறுகிறது. அது இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னெண்ணம் பாடற்கே பின்பற்ற கண்ணெண்ணாங் கண்ணோட்டம் இல்லாத கண். இது பார்த்தோம்னா பாடலுக்கு வந்து இசை பொருந்தலை அப்படின்னா அதுக்கு என்ன பையனும் இல்லை இல்லைங்களா. அது போல் இரக்கம் இல்லாத கண்கள் வந்து இருந்தும் இல்லாத இல்லைனாலும் அதுக்கு என்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, உளப்போல் முகத்தேவன் செய்யும் அளவினார் கண்ணோட்டம் இல்லாத கண். முகத்தில் கண்கள் இருப்பது போல தோன்றினாலும் அவற்றில் வந்து இரக்கம் இல்லைன்னா அது வந்து பயனற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணிற் கனிங்கிழங்க கண்ணோட்டம் அஃதின்றேற்ற புண்ணின்றுணரப்படும். கருணை இல்லம் கொண்டவர் பார்த்தீங்கன்னா கண்ணே கண் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அது கண்ணே அல்ல புண் அப்படின்னு சொல்கிறாங்க, திட்டுறாங்க. மண்ணோடி எய்ந்த மரத்தனையர் கண்ணோடி எய்ந்த கண்டோடாதவர். ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா கண் இருந்தும் அந்த கண்ணுக்குரிய அன்பு இருக்கமோ இல்லைன்னா அவங்க வந்து மரத்துக்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, கண்ணோட்டம் இல்லார் கண்ணிலர் கண்ணுடையர் கண்ணோட்டம் இன்மையும் இல். கருணை மனம் கொண்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருப்பதே கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கருணை ஏற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணோற்றர் என்றே கண்ணே இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கருமஞ்சிதையமார் கண்ணோட வல்லார் உரிமை உடைத்தி உலகு. நம்ம என்னதான் கடமை தவறாமையிலும் கருணை புழுவதிலும் கருமஞ்சிதையாமற் கண்ணோடு வல்லார் குரிமை உடைத்தி உலகு. தம் கடமை வந்து சிதைக்காம இறக்க குணத்தோடு நடக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகை ஆளும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஒருத்தாற்றும் பண்பிலார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பை தலை. தண்டிக்க வேண்டவங்களை வந்து இறக்க காட்டி பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பாகும் அப்படின்னு தண்டிக்கக்கூடிய நேரத்துலையும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, பேய்கண்டு நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பிறர் கொடுக்க நஞ்சாக இருந்தாலும் அவங்களோட அன்பு கருதி அதை ஏற்றுக்கொள்வது நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 8 டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4 ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.